அடுத்த பேச்சாளராக ஜோதிட ரத்ன உயர் திரு சாய் கிருஷ்ணன் அவர்கள் 27 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்திற்கான கர்மா எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அற்புதமா நமக்கு ஒரு வழங்க இருக்கிறார். ஐயாவை வருக வருக என வரவேற்று ஐயாவுக்கு ஒரு சிறு மரியாதை நிமித்தமா செய்ய இருக்கிறோம். அனைவரும் தங்களுடைய கரங்களை உற்சாகப்படுத்துங்கள். सर्वमंगल मांगल्ये श्री सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமஸ்தே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் குலதெய்வமான கோட்டை முனியப்பன், என் குருமார்களான டி.ஏ. முருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மானசீகமான குருமார்கள் சேவர்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த என் முன்னோர்கள் என் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் இந்த பேசுவதற்கு தர்மபுரியில் கருத்தரங்கம் நடைபெறுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நடத்துனர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவர்களின் ஆசி பெற்று இந்த பேச்சை துவங்குகின்றேன். நன்றி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று 27 நட்சத்திரங்கள் அதன் கர்ம பதிவுகளும். ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பிறவி எடுப்பதற்கு காரணமே அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் காரணமாகவே நாம் மறுஜென்மம் எடுக்கின்றோம். அதுபோல நாம் பார்த்தோமேனால் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்ம வினையே காரணம். இந்த ஜென்மம் வந்ததற்கு காரணமும் அதுவாகவே இருக்கும். அது மட்டுமன்றி போன ஜென்மங்களில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தே இந்த ஜென்மத்தில் நாம் எடுக்கக்கூடிய செயல்களில் வெற்றி, தாமதம் மற்றும் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் அதுவாகவே இருக்கும். அதுபோல பார்க்கும் பொழுது நாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது சூரியனின் கர்மாவை கொண்டு இந்த பிறவியில் நாம் எடுத்திருப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் சூரியனின் கர்ம பதிவினை பெற்றுதான் இந்த பூவுலகில் பிறவி எடுத்திருப்பார் என்று ஜோதிட ஆய்வு கூறப்படுகிறது. இதே போன்று முறைனி நட்சத்திரம் என்றால் சந்திரனின் கர்மாவை கொண்டது, கர்ம பதிவினை கொண்டது. கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாயின் கர்ம பதிவினை கொண்டது. ரோஹிணி நட்சத்திரம் புதனின் கர்மாவை கொண்டது. மிருக சீரிஷம் குருவின் கர்ம பதிவினை பெற்றது. திருவாதிரை சுக்கிரனின் கர்ம பதிவை பெற்றது. புனர்பூச நட்சத்திரம் சனியின் கர்ம பதிவினை பெற்றது. பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ராகுவின் கர்ம பதிவினை பெற்றது. அதே மாதிரி மக நட்சத்திரம் சந்திரனின் கர்ம பதிவினை பெற்றது. பூர நட்சத்திரம் செவ்வாயின் கர்ம பதிவை பெற்றது. உத்திரம் புதனின் கர்ம பதிவினை பெற்றது. அஸ்தம் குருவின் கர்ம பதிவு பெற்றது. சித்திரை சுக்கிரனின் கர்ம பதிவினை பெற்றது. சுவாதி சனியின் கர்ம பதிவினை பெற்றது. விசாகம் ராகுவின் கர்ம பதிவை பெற்றது. அதே போல கேதுவிற்கு கர்ம பதிவுகள் இல்லை, ராகுவுக்கு மட்டுமே கர்ம பதிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சந்திரனின் கர்ம பதிவு பெற்றது. அடுத்தது மூல நட்சத்திரம், இது செவ்வாயின் கர்ம பதிவு பெற்றது. பூராடம் நட்சத்திரம் புதனின் கர்ம பதிவு பெற்றது. உத்திராடம் குருவின் கர்ம பதிவு பெற்றது. திருவோணம் சுக்கிரனின் கர்ம பதிவு பெற்றது. அவிட்டம் சனியின் கர்ம பதிவு பெற்றது. சதய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 24வது நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம், ராகு கர்ம பதிவு பெற்றது. பூரட்டாதி சூரியனின் கர்ம பதிவு பெற்றது. உத்திரட்டாதி சந்திரனின் கர்ம பதிவு பெற்றது. ரேவதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 12வது ராசியிலே கடைசி நட்சத்திரமாக வருவது அது ரேவதி, அது செவ்வாயின் கர்ம பதிவை பெற்றது.
இந்த கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் ஆகும். வக்ரம், குறைந்த பாகை, அவயோகியாக வரக்கூடாது. அப்படி வந்தால் இந்த கர்ம பதிவில் பலன்கள் மிக மோசமாக இருக்கும். அது மட்டுமின்றி இது அஸ்வினி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டமையானால், உதாரணத்துக்கு சூரியனின் கர்ம பதிவு பெற்றது. அந்த சூரியன் யார் என்றால் அரசாங்கம், தந்தையை குறிக்கும் காரக கிரகம். மற்றும் அரசாங்கம், சூரியன் மற்றும் தந்தையின் கர்ம பதிவினை பெற்று முன் ஜென்மத்தில் வேலை செய்யும் இடத்திலோ இல்ல அரசாங்கத்திற்கு எதிராகவோ இல்ல அரசு நிர்வாகத்திற்கு எதிராகவோ இல்ல அரசியல்வாதியாக இருந்து சில துர்செயல்களை செய்ததாலவோ இந்த ஜென்மத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியனின் கர்மாவை கொண்டு பிறவி எடுத்திருப்பார்கள். இது போலவே அனைத்து நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு முன் ஜென்மத்தில் நாம் எந்த பாவத்திற்கு துரோகம் செய்தோமோ, சரியாக கவனிக்கப்படவில்லையோ, சரிவர இந்த செயல்களை ஆற்றவில்லையோ, அதன் காரணமாக இப்பிறவியில் அந்த கர்மாவை கொண்டு நாம் பிறவி எடுத்திருப்போம் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை. உதாரணம், தந்தையை சரியாக நாம் முன் ஜென்மத்தில் கவனிக்கவில்லை. அவர் வயோதிக காலத்திலோ அல்லது உடல்நிலை சரியில்லாத காலத்திலோ அல்லது அவருக்கு உரிய நேரத்தில் தேவைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றோ, இந்த சூரியன் என்பது தந்தையின் காரகர், அவரை நாம் சரிவர கவனிக்கலை என்றால் அவர் மனக்குறையுடன் இறந்திருப்பார். என் மகன் சரியாக கவனிக்கவில்லை மற்றும் இந்த பிறவியில் என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை என்ற மன வருத்தத்துடன் அந்த பிறவியை முடித்திருப்பார். அதன் காரணமாக நாம் இந்த பிறவியிலே சூரியன் கர்மாவை கொண்டு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறவி எடுத்திருந்தால் அந்த கர்ம பதிவினை நீக்கவே இந்த பிறவி எடுத்திருப்போம் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரங்கள் அதையே கூறுகிறது. இது மாதிரி பரணி, சுக்கிரன் என்றால் சந்திரன், தாயை சரியாக கவனிக்கவில்லை மற்றும் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம அது போன ஜென்மத்தில் சேர்ந்திருப்போம். அந்த கர்மாவை தீர்க்கவே இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து அதற்குரிய அந்த கர்மவினை பதிவினை தெரிந்து அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் இப்பிறவியில் நாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ முடியும் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ராசியிலும் கர்ம வினைகளை கொண்ட நட்சத்திரம் என்று உண்டு. அது மேஷ ராசியில், காலபுருஷனுக்கு 1வது ராசியான மேஷ ராசியில் நடு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் கர்ம வினைகளை கொண்ட நட்சத்திரமாக விளங்குகிறது. 2வது ரிஷப ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் கர்ம வினையை கொண்ட நட்சத்திரமாக விளங்குகிறது. மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் கர்ம வினையை கொண்ட நட்சத்திரமாக விளங்குகிறது. கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம், அதே மாதிரி சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் கர்ம வினை கொண்ட நட்சத்திரமாக விளங்குகிறது. கன்னியில் நடு நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. துலாமில் சித்திரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. விருச்சகத்தில் அனுஷ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. தனுசு ராசியில், குருவோட தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. 1 மூலம், 2 பூராடம், 3 உத்திராடம். 3 நட்சத்திரங்களுமே தனுசு ராசியில் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. மற்றும் மகரத்தில் அவிட்டம் மட்டுமே கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக விளங்குகிறது. மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம வினையான நட்சத்திரம் கொண்டது. இந்த கர்ம நட்சத்திரம் கர்ம வினைகளை கொண்ட நட்சத்திரங்கள் ஆகும். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் எப்பொழுது தன் வேலையை காட்டும் என்றால், தன் தசா புத்தி காலங்களிலும் அந்த ஜாதகருக்கு கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். மற்ற நேரங்களில் அது அவ்வளவு பாதிப்பாக இருக்காது. இது போன்ற ஒரு கிரகம் இந்த கர்ம நட்சத்திரத்தில் நின்று தசாபுத்திகள் நடத்தி அந்த ஜாதகருக்கு
பலன்களை எந்த கிரகம் நின்று நடத்தினாலும் அது கர்ம வினைகளை கடுமையாகவே தாக்கும் என்று கண்டிப்பாக நம் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். அவ்வாறு இருக்கையில் அதுக்கு உண்டான கோயில் பரிகாரம் நம் ஜோதிடர்களை நாடி அதற்கு உண்டான தெய்வங்களின் பரிகாரங்களோ இல்ல அல்லது தான தர்மங்களையோ செய்து அதிலின்று அவர்கள் வெளியே வரலாம். இல்லை என்றால் அவர்கள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களால் அதிலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீள முடியாது. அது மட்டுமின்றி ஜோதிடர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் அவரவர்களின் போக்கில் அவரவர்கள் எடுத்துக்கொண்டு அவரவர்கள் தெரிந்த பரிகாரங்களை செய்து கொள்கிறார். அவ்வாறு செய்வதில் எந்த பலனும் இல்லை. ஒரு பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று அந்த ஜாதகருக்கு 5ஆம் பாவம் வலுத்திருக்க வேண்டும். 1, 5, 9 பாவங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் மட்டுமே அவர்கள் பரிகாரம் செய்தாலும் பலன் அளிக்கும். அதே போல ஒரு ஜாதகத்தின் 6, 8 சஷ்டாசகம் அல்லது 6, 8, 12 சுப கிரகங்கள் அமர்ந்தாலும் பலன் அளிக்காது. அது மட்டுமின்றி 5ஆம் பாவமான குலதெய்வ ஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம் வலுத்திருந்தால் மட்டுமே அவர்கள் எந்த பரிகாரம் செய்தால் உடனே பலன் அளிக்கும். இல்லை என்றால் 25% மட்டுமே பலன் அளிக்கும். ஒரு பரிகாரம் செய்வதற்கு முன் ஜோதிடரை நாட வேண்டும். பின்பு அவர் சொன்ன பரிகாரம் நான் செய்ய வேண்டும் என்று குலதெய்வத்திடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும். பின்னர் அவர் அந்த பரிகாரத்தை செய்ய அந்த குலதெய்வம் அருள் பாலிக்க வேண்டும். பின்னர் அவர் சென்று அந்த பரிகாரத்தை செய்துவிட்டு வந்தால் மட்டுமே பரிபூரண அருள் கிடைக்கும். ஜாதகர் அந்த பரிகாரத்தின் பலனை முழுமையாக அடைவார். இல்லை என்றால் குலதெய்வம் அருள் இல்லை என்றால் எத்தனை பரிகாரம் செய்தாலும் எத்தனை தெய்வங்கள் அருள் பாலிக்க வந்தாலும் குலதெய்வம் அருள் இல்லை என்றால் வேலை செய்யாது. இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி குலதெய்வ பிரார்த்தனை செய்துவிட்டு பரிகாரம் செய்துவிட்டு பின்னர் வந்து மறுபடியும் என் குலதெய்வத்திடம் நான் இந்த மாதிரி என் பிரச்சனைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ சென்று இந்த பரிகாரம் செய்துவிட்டு வந்தேன். இந்த பரிகாரத்தின் மூலம் என் பிரச்சனைகள் தீர்ந்து நான் மீண்டும் நல்வழியில் என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மீண்டும் போய் குலதெய்வத்திடம் முறையிட வேண்டும். அவ்வாறு முடிவில் இல்லை என்றால் பலன்கள் மிகவும் தாமதமாக கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்திற்குமே பலன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் ஆசீர்வாதம், இல்லை என்றால் அவர்கள் பலன் மிக மெதுவாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகர் நம்மிடம் வரும் பொழுது அவருக்கு நமக்கு 6, 8 ஜோதிடருக்கும் ஜாதகருக்கும் 6, 8 வந்தாலோ அவர் சொல்லும் பரிகாரம் அவருக்கு பிடிப்பதில்லை. அல்லது வரும் கிளைண்டுகளுக்கு 6, 8 இருந்தாலோ சந்திராசிரமமாக இருந்தாலும் தசாபுத்திகள் சரிவர இல்லை என்று சொல்லும் கருத்துக்கள் அவர் ஏற்பதில்லை. நம்மை போன்று பல ஜோதிடர்களை நாம் செய்கிறது. இதுவே முக்கிய காரணம். இவ்வாறு அவர் பாடும் பொழுது 10 பேர் 10 விதமாக சொல்லும் பொழுது அவர் சொல்வது உண்மையா, இவர் சொல்வது உண்மையா என 2 குழம்பி அவர் எதையுமே செய்ய முடியும். ஒரு ஜாதகர் தன் தசாபதி 6, 8, 12 இருந்தால் சந்திராசிரம நாட்கள் இருந்தால் ஒரு ஜோதிடரை ஒரு பிரச்சனைக்காக அணுகும் பொழுது அவர் சொல்லும் சரியான தீர்வாக இருந்தாலும் இவர் மனம் ஏற்றுக்கொள்ளும். பல குழப்பங்களை அடைவார். அந்த பரிகாரம் செய்யலாமா வேணாமா, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இதை செய்யலாமா, ஆக மொத்தம் அவர் எதையுமே செய்ய மாட்டார். அவர் போக்கில் போவார். மறுபடியும் அதை விட்டு மீண்டும் முயற்சிப்பார். இதுவே நடக்கும். அதுபோல ஒவ்வொரு ஜாதகருக்கும் தன் குலதெய்வ அருள் இல்லை என்றால் அவர் எப்பாடுபட்டாலும் அவர் தெளிவு பெறுவதும் நன்மை அடைவதும் மிக கடினம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு கூறி இந்த வாய்ப்புக்கு நல்கிய நமது தனபால் ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்கள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு
பலன்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது போல கிரகத்துக்கு உண்டான கர்ம கிரகமும் சொல்லியிருக்கிறாரு. அது ஜாதக ரீதியா நம்ம பயன்படுத்த அது எந்த மாதிரி நமக்கு சில வகையில விலைக்கு சொல்லியிருக்கிறாரு. நட்சத்திரங்களை நம்ம கையில் எடுத்தாவே நிறைய விதத்துல நற்பலன்கள் அடைய முடியும். ஏன்னா அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதக நட்சத்திரத்தை எடுத்து ஃபாலோ பண்ணாவே நமக்கு அது வெற்றி கிடைக்கும். இப்ப வருமானம்னா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை கடைபிடிக்கலாம். எந்த ஒரு 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 வேண்டுதலாகட்டும், இல்ல நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களாகட்டும், இல்ல சுப பிரார்த்தமாகட்டும், எதுவானாலும் அதனுடைய சாதக வரக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம எடுத்து செஞ்சாலும் அது வெற்றி கொடுக்கும். அதுவே ஐயா சொன்னது போல கர்மத்தினுடைய பலனும் அதுல சேர்ந்துதான் செயலாக்கம் இருக்கு. அதனால ஐயாவுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.